அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, ஈமானி உறவுகளே, உங்கள் அனைவரும் மீதும் ஏக இறைவன் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ரபியுல் அவ்வளுடைய மாதம், வசந்த காலத்தின் துவக்கம். எங்களது உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதயமான மாதம் இது. இதை பற்றிய சில வரிகளை உங்கள் முன்னால் நபியின் மீது உள்ள பேரன்பாள் அவர்களை பற்றி பேசுவது பெரும் பாக்கியமாக நினைத்து கேட்பதையும் பெரும் பாக்கியமாக தாங்கள் நினைக்க வேண்டும் என்று இறைவனிடம் ஆதரவு வைத்து இந்த காணொளியின் மூலமாக நபியை பற்றிய சில விஷயங்களை, அவருடைய புகழாரத்தை உங்கள் முன்னால் நான் சமர்ப்பிக்குகின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அருமறையாம் திருமறையில் இன்னல்லாஹ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனது மலக்குமார்களும் நபியின் மீது ஸலவாத் சொல்லுகின்றார்கள். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்களும் இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுங்கள், அவர்கள் மீது சாந்தி உண்டாகும்படி நீங்கள் இறைவனிடம் வேண்டுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு பணித்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் நபியின் மீது ஸலவாத் சொல்லுவது நம்முடைய வாழ்க்கையில் கிடைத்த மாபெரும் பாக்கியமாகும். அதன் அடிப்படையில் நமக்கு தெரிந்த எந்த ஸலவாத்தை வேண்டாலும் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் என்று சொல்லுங்கள், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னாங்கள், ஜஸல்லாஹு அன்ன முஹம்மதன் என்று சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிந்த ஸலவாத்தை எதை சொன்னாலும் அதை ரசூலின் மீது அன்பு சொரிந்தவர்களாக, பண்பை நீங்கள் பறைசாற்றும் விதத்தில், நபியினுடைய நேசத்தை வெளிக்காட்டும் விதத்தில் நீங்கள் இந்த ஸலவாத்துகளை அதிகமாக சொல்லுங்கள். மேலும் நபியினுடைய வருகை இந்த வையகத்திற்கு தந்த மாபெரும் அருட்கொடை அல்லவா. வமா அர்சல்னாக்க இல்லா ரஹ்மத்தில் ஆலமீன் என்று அல்லாஹ் திருமறையில் கூறுகின்றான் அல்லவா. அந்த ரஹ்மத், அந்த அருட்கொடை என்ன என்பதை நீங்கள் சற்று விளங்கிக் கொள்ளும் விதத்தில் சில தமிழ் நடைமுறையில் அழகான சில வார்த்தைகளை இணைத்து உங்கள் முன்னால் நான் சமர்ப்பிக்குகின்றேன். புழுதியான பூமி பூமான் நபியின் வருகையால் புண்ணியம் அடைந்தது. சூரியனும் சந்திரனும் மாறி மாறி உதித்த போதிலும் பாருலகில் இருள் கவ்விக்கொண்டது. இருள் விலகாதா, இரவு முடியாதா என இம்மண்ணுலகில் மண்டியிட்டு இறைவனிடம் மன்றாடி நின்றது. அண்ட பிரபஞ்சத்தின் அளவுக்கு பெரிய வினாக்களுக்கு விடை அறியா அடைந்த போது, வினாக்களுக்கு விடையாக விடிவெள்ளியாக வந்துதித்த வேந்தர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். சனி தொலைய ஞாயிறு திங்களாய் உதயமானது. செவ்வாய் தீர புதன் வியாழன் கடந்து வெள்ளி பிரகாசமாய் விண்ணுலகிற்கும் மண்ணுலகிற்கும் மாநபியின் ஒளி தந்தது. அரேபிய பாலைவனத்தில் பூக்கள் பூப்பதில்லை. அரேபிய பாலைவனத்தில் பூக்கள் பூப்பதில்லை. உலக பூக்கள் எல்லாம் இறைவனிடத்தில் மன்றாடி ஒன்று சேர்ந்து முத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூவாக இந்த பூவுலகில் பூக்க வைத்தது. மலர்களுக்கு மனதை மறைத்திருந்த நிலை மாநபியின் வருகையால் மலர்களும் மலர்ந்தன, மலருக்குள் மனமும் நிறைந்தன. பாலைவனத்தில் மழை பொழிவதில்லை.
மன்னர் முகம்மதின் வருகையால் அகிலத்திற்கும் அருள்மழை பொழிய ஆரம்பித்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பால் பிரபஞ்சத்தின் இருள் மறைந்து பிரபஞ்சம் முழுவதும் இறை அருளால் நிறைந்தது. பாலைவனம் நடப்பதற்கு முட்கள் நிறைந்த பாதை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த பின் மலர்கள் நிறைந்த பாதையாகவும் மனிதகுலத்திற்கே அனைத்து தேவையும் பூர்த்தி செய்யும் செல்வ சுரங்கமாகவும் இறைவன் அந்த அரபுலகத்தை மாற்றி தந்தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதுக்கு முன் முஹம்மது என்ற பெயர் இந்த வையகத்தில் எந்த குழந்தைக்கும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் முஹம்மது என்ற பெயர் இந்த வையகத்தில் எந்த குழந்தைக்கும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின் முஹம்மது என்ற பெயர் இல்லாமல் எந்த குழந்தைகளும் இல்லை. நாமும் நபி வழியின் பாதையில் நாளும் பேணுவோம், அந்த நல்வழியை இன்றே காணுவோம். அல்லாஹ்வின் அன்பிற்குரியவர்களே, நபியின் மீது நேசம் வையுங்கள். நபியை நீங்கள் எந்த அளவுக்கு நேசம் வைக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய உயிரை விட, உங்களுடைய பெற்றோர்களை விட, உங்களுடைய மனைவி மக்களை விட, உங்களுடைய செல்வங்களை விட அதிகம் நேசத்திற்குரியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய இதயத்தில் இடம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மூமின் என்பதை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்ன அருள்மொழியை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதி வலதி வன்னாஸி அஜ்மாயின். இந்த அரபி வாசகத்தின் ஹதீஸினுடைய அர்த்தம்தான் நான் முன்னால் சொல்லியது. எனவே நாம் நபியை நேசிக்க வேண்டும். நபியை நம்முடைய உயிரை காட்டிலும் நேசிக்க வேண்டும். அவர்கள் இல்லாவிட்டால் நமக்கு ஏது ஈமான், நமக்கு ஏது சொர்க்கம், நமக்கு ஏது வாழ்க்கையினுடைய வழிமுறைகள்? அத்தனையும் அர்ப்பணித்தவர்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய பிறப்பும் இந்த அகிலத்திற்கு ஒரு அருட்கொடைதான். அவருடைய வாழ்க்கையும் இந்த அகிலத்தில் உள்ள அனைத்து படைப்புகளுக்குமே ஒரு அருட்கொடைதான். எல்லா படைப்புகளுமே அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அருமையை அறிந்தது, தெரிந்தது. எனவேதான் கல்லும் நபியிடம் கண்ணீர் மல்க பேசியது, மரமும் நபிக்கு பணிந்து நபியினுடைய அழைப்பை கேட்டு வந்தது. விண்ணுலகத்தில் இருக்கும் தாரகைகளும் அந்த சந்திரனும் நபியினுடைய விரலின் அசைவுக்கு இணங்கி இறங்கி வந்தது. வானத்தின் மேகங்கள் எல்லாம் நபிக்கு நிழலாக தந்தது. இந்த பூமியில் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வைக்கக்கூடிய அந்த பாதச் சுவடுகள் எல்லாம் புண்ணியமானதாக ஆனது. நபி துயில் கொள்ளக்கூடிய அந்த மதீனா முன்னவ்வராவாக மாறியது. நபி பிறந்த அந்த மக்கா முக்கர்ரமாவாக ஆனது. நபிமார்கள் எல்லாம் வருகை தரக்கூடிய ஒரு உன்னதமான இடமாக நபியினுடைய பிறந்த அந்த புண்ணிய பூமியை அல்லாஹ் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம், நபிக்கு அந்த இடத்தில் அவர்கள் பிறந்து வாழ்ந்து அவர்களுடைய துயில் கொள்ளக்கூடிய இடம் அரபுலகமாக இருக்க வேண்டும் என்று மொழியால் தூய்மை, இடத்தால் தூய்மை, பிறப்பால் தூய்மை, வம்சத்தால் தூய்மை, அவர்களுடைய பார்வை தூய்மை, பேச்சு தூய்மை, சொல்லில் தூய்மை, எல்லா விதமான தூய்மையும் இந்த அகிலத்திற்கு அர்ப்பணித்தவர்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத் சொல்ல வேண்டும், அதிகமாக அவர்கள் மீது அன்பு வைக்க வேண்டும். அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் என்னுடைய வாழ்க்கைக்குள் வர வேண்டும் என்று நான் ஆசைப்பட வேண்டும். ஒரு சுன்னத்தை நாம் ஹயாத்தாக்கினால்
நபியினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை நான் பின்பற்றினால் 100 வீர தியாகிகளின் சுகதாக்களுடைய தரஜாக்கள் உண்டு என்பதை நாம் உணர்ந்து கொண்டு சின்ன சின்ன விஷயத்தில் இருந்து சாப்பிடுவது, தூங்குவது, உறங்குவது, தொழில் துறையில் செய்வது, ஆடை அணிவது, நடந்து செல்வது, உட்காருவது, வாகனத்தில் ஏறுவது, வாகனத்திலிருந்து இறங்குவது, உயரமான இடத்தில் ஏறுவது, கீழ் இறங்குவது போன்ற அனைத்து விஷயங்களிலுமே பெற்றோரிடம் நடந்து கொள்வது, நண்பர்களிடம் நடந்து கொள்வது, ஆசிரியரிடம் நடந்து கொள்வது, கொடுக்கல் வாங்கலுடைய விஷயத்தில் உண்ணக்கூடிய முறை, தண்ணீர் கொடுக்கக்கூடிய முறை, ஆட்சி அதிகாரம் செய்யக்கூடிய ராஜதந்திரம், பிறர்களிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய பரிவு, அன்பு, இரக்கம், இதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மனிதனாக வாழ்வதற்குரிய அனைத்து விஷயம் பரிபூர்ணமாக தந்தவர்கள் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றுவது, அவருடைய வாழ்க்கை பின்பற்றுவது எனக்கும் ஈடேற்றத்தை தரும், அதை பார்க்கின்ற அனைத்து மக்களுக்கும் ஈடேற்றத்தை தரும். அல்லாஹும் நேசிக்குகின்றான், நபியை அல்லாஹ் நேசிக்குகின்றான். எனவேதான் தன்னுடைய பரிசுத்தமான கலிமாவில் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை வணக்கத்திற்குரியவன் என்று சொல்லுகின்றோம் அல்லவா? அந்த வார்த்தைக்கு அடுத்தபடியாக நாம் யாரை சொல்லுகின்றோம்? அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, வணக்கத்திற்குரிய இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்லுகிறேன். அடுத்த நிலை, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய திருத்தூதர் என்றும் நான் சாட்சி சொல்கிறேன் என்றார். கலிமாவுடன் அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயரை இணைத்திருக்கின்றான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். எனவே அல்லாஹும் நபியின் மீது ஸலவாத் சொல்லுகின்றான், மலக்கும் சொல்லுகின்றார்கள். நீங்களும் அதிகமா ஸலவாத் சொல்லுங்க. ஸலவாத் சொல்வதனால் நபிக்கு அந்தஸ்து கூடுது குறையுது என்பதாக இல்லை, நமக்கு பாக்கியம் கிடைக்கும். அல்லாஹ் நம்மீது 10 விதமான அருள் மலைகளை பொழிகின்றான். நீங்கள் ஒரு முறை ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் உங்கள் மீது 10 முறை ரஹமத்தான வாழ்க்கையின் வாசலை திறந்து வைக்கிறான் என்பது ஹதீஸினுடைய கருத்தாக இருக்கின்றன. எனவே அந்த அரும்பாக்கியம் பெற்றவர்களாக அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எம்மது உயிரை விடவும் நேசிக்கக்கூடியவர்களாக நாம் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா பேரருள் புரிவானாக. என்னுடைய ஹயாத், என்னுடைய வாழ்நாள் முடிவதற்கு முன்பாகவே மதீனத்துல் முனவ்வராவிற்கு சென்று அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலா ஷரீஃபில் நான் சஜ்தாயிட்டு தொழுது நபிக்கு ஸலவாத்தும் சலாமும் சொல்லக்கூடிய அரும்பாக்கியத்தின் எமக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தார்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக விரைவாக தந்த அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.